சகுனம் பார்ப்பது நல்லதா கெட்டதா? சகுனம் அப்படிங்கிறது அந்த காலத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்லப்பட்டதை திருச்சி இப்போ எதுக்கு போனாலும், அதாவது வெளியில் ஒரு பொண்ணு பார்க்க போனால் எதுக்கு விதை வந்தால் ஆகாது, பூனை ஆகாது, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. நம்ம நேரம் நல்லா இருந்துச்சுன்னா தானாவே எல்லாமே நல்லா நடக்கும். இதெல்லாம் ஒரு காரணங்களுக்காக நல்ல காரியங்கள்லாம் சில பேர் நல்ல இடத்துல பொண்ணு கிடைச்சா சகுனம் சரியில்லை அப்படின்னு சொல்லி தவிர்க்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நம்மளுடைய கர்மா தான் நமக்கு வேலை செய்யுமே தவிர அடுத்தவங்களுடைய கர்மா நமக்கு வேலை செய்யாது. நம்மளுடைய கர்மா நல்லா இருக்கும்போது நம்ம வெளியில கிளம்பும்போது ஆட்டோமேட்டிக் பசுமாடே எதுக்கு நிற்கும். நம்மளுடைய கர்மா நல்ல நேரம் இல்லை, இந்த இடம் முடியக்கூடாது, அப்படி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். எல்லாமே நன்மைக்கு தான். காரணம் பூனை குறுக்க வரும். இதெல்லாம் வச்சுட்டு இந்த சகுனம் இதனால அவங்களால தான் வந்துச்சு இவங்களால தான் வந்துச்சுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா நம்மளுடைய கர்மா, நம்மளுடைய நேரம் எப்படி, நம்ம நேரமே எப்படி நிர்ணயிக்கப்படுதுன்னா நவகிரகத்தான் நம்மளுடைய கர்மாவப்படி தான் எல்லாமே நிர்ணயிக்கப்படுது. அது கல்யாணமாக இருந்தாலும் சரிதான், குழந்தை பேர் எந்த சுப நிகழ்ச்சினாலும் நம்மளுடைய கர்மாப்படி தான் அது அமையுது. அப்படிங்கும்போது எதுக்கு வரதுனால சகுனங்களால தான் நமக்கு தடைப்படுச்சு அப்படின்னு நம்ம அப்படி நினைக்கவே கூடாது. பூனையை குறுக்க வந்தா பூனை குறுக்க வர்றது அது இறை தட்டிட்டு வருது, அதோட இயல்பு. காக்கா கத்துறது அதோட இயல்பு. கழுதை வந்தா நல்ல சகுனம்னு சொன்னா எல்லாருக்குமே நல்லா நடந்துருமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய நேரத்துக்கு தந்தபடி நம்மளுடைய இதுக்கு தந்தபடி தான் நம்ம பார்த்துக்கணுமே தவிர நம்மளுடைய நேரம் நல்லா இருந்ததுன்னா எல்லாமே சகுனம் கூட மணி அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்பதான் கழுதை நிற்கும், அடுத்ததான் பசுமாடு நிற்கும். நம்மளுடைய நேரம் நல்லா இல்லைன்னா எருவு மாடு நிற்கும். நமக்கு ஒரு மன பதற்றத்தை உண்டாக்கும். கண்டிப்பா அது நடக்கிறதுனா நடக்கும். அதனால இந்த சகுனங்களால தான் எல்லாமே போயிடுச்சு, இவங்களால தான் போச்சு, அவங்களால தான் போச்சுன்னு ஒரு மூட நம்பிக்கையெல்லாம் வச்சுக்கூடாது. அது நம்மளுடைய நேரப்படி தான் நடக்கும், நம்மளுடைய கர்மா அப்படித்தான் நடக்கும். அது அடுத்தவங்களுடைய கர்மா நமக்கு வேலை செய்யாது. நம்மளுடைய நேரம் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாமே சூழ்நிலையும் நல்லா இருக்கும், நடக்கிறதும் நல்லா இருக்கும். அதுதானே தவிர ஒரு எதிர்க்க வந்ததுனாலதான் நமக்கு நின்றுடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. சகுனம் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வரன் வந்தா கூட நிறுத்திடக்கூடாது. அதனால எதுவும் இல்லை. இப்ப தாலி கட்டின நேரத்துல தும்முறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. தும்முறங்கிறது இயல்பு. எல்லாருமே எல்லாருக்கும் முடியுமா? அன்னைக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கும், அதனால தும்முவாங்க. தும்புறதுனால எல்லாம் எதுவும் கிடையாது. அதனால நமக்கு உண்மை நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பா எல்லாமே நல்லா நடக்கும். நம்ம நினைக்கிறது நல்லதா நினைச்சோம்னா எல்லாமே நல்லா நடக்கும். வெறும் சகனங்களால நம்மளுடைய ஜாதகத்தையும் நம்மளுடைய நேரத்தையும் நம்மளுடைய செயலையும் மாற்றி அமைக்க முடியாது. அவங்கவுங்க கர்மா அப்படிதான் அவங்கவுங்களுக்கு நடக்கும். அது தகுந்தபடி சூழ்நிலைக்கு தகுந்தபடி நமக்கு அதாவது நடக்கிற காரியம் எல்லாம் நடக்கும். நமக்கு மனசுக்கும் அது மாதிரி தோணும். நமக்கு நல்லா வந்துச்சுன்னா எதுவுமே நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. அவங்கவுங்களுக்கு உள்ளது அவங்கவுங்களுக்கு நடந்தே தீரும். அது எதிர்க்க வர்றவங்கலாம் இல்லை வர பூனை அதனால சகனங்களால நம்ம தடைப்படுது அப்படின்னு நம்ம மனசை போட்டு குழப்பிட்டு நல்ல காரியங்கள்லாம் கூட சில பேர் நிறுத்திடுறாங்க. அது மாதிரிலாம் நிறுத்தக்கூடாது. அது எல்லாத்துக்குமே காரணம் நம்மளுடைய நேரம் தானே தவிர நம்மளுடைய ஜாதக அமைப்பு தான் தவிர அடுத்தவங்களுடைய ஜாதக அமைப்போ அடுத்தவங்களுடைய பார்வையோ நம்மளை எதுவும் பண்ணாது. இந்த மாதிரி நம்ம மூட நம்பிக்கையெல்லாம் நம்ம நல்ல காரியங்களாம் அதனால விட்டுறக்கூடாது. நமக்கு நடக்கணும்னு இருந்தா கண்டிப்பா அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது, கடவுளை தவிர. அதனால நம்ம என்ன செய்யணும்னா நல்ல காரியம் போகணும்னா எதுவுமே நினைக்காம நம்ம கிளம்பிடணும். சகனங்களால நம்ம நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல காரியத்தை கூட நிறுத்தக்கூடாது. சகனங்கிறது அந்த காலத்துல ஏதோ காரணத்தினால சொல்லி வச்சது அப்படியே திரிச்சு ஒத்த கத்தனை ஆகாது, இவங்க விதை ஆகாது, பூனை ஆகாது, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அது அவங்கவுங்களுடைய நேரத்தை பொறுத்து அவங்கவுங்க கர்மாவை பொறுத்து அது கண்டிப்பா யாரு நல்ல சகுனம் வந்தா கூட